இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 2 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் மற்றும் ஏசாயா 44ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், ஏசாயா 44 அதனுடைய 21. நம்ம எல்லாரும் சத்தமாய் சேர்ந்து வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை மறக்காதது, நம்மை மறப்பதில்லை என்பது உண்மை என்றால், அவர் சொன்னதையும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் மறக்க மாட்டார். ஆனால் சில கால தாமதங்கள் இருக்கலாம், சில கால வித்தியாசங்கள் இருக்கலாம், நாம் எதிர்பார்க்கிற நேரம் ஒன்றாக இருக்கலாம், தேவன் வைத்திருக்கிற நேரம் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதை செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மறந்து போக மாட்டார். சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சில காலங்கள் மாறும், சில நேரங்கள் மாறும். ஆனால் அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் நிச்சயமாக கர்த்தர் அற்புதமாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற காரியம், சரியான நேரத்தில் நம்மை உருவாக்கி பயன்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, சரியான நேரத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்கி பயன்படுத்துவார். நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம், இந்த நேரத்தில் எனக்கு நடக்கும், இப்படிப்பட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கு போடுகிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அதுதான் நமக்கும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருக்கிறார். நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் முன்குறித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா, இன்றைக்கு நீங்க இந்த உபவாச கூடுகையில வருவதை கூட கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில், இந்த நேரத்தில் இவர்கள் என் பாதப்படியில் வந்து இருப்பார்கள், நான் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வேன், அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பேன் என்று அவர் முன்குறித்திருந்தபடியினால்தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவது வரைக்கும் அவர் நம்ம கைவிடவே மாட்டார். அதில் நீங்கள் நல்ல விசுவாசமாக இருக்கணும். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நமக்கு பயம் கொடுக்கும். என்ன பயம் கொடுக்கும்? ஐயோ முடிஞ்சு போச்சோ, அவ்வளவுதானோ, இனி ஒன்றும் நடக்காதோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ. அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, என்ன கொண்டு ஆண்டவர் இந்த பூமியில் சில காரியங்களை செய்வதற்கு திட்டம் வச்சிருந்தா அது நிறைவேறுவது வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என் வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டிய திட்டங்கள், அவர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் முழுவதுமாய் நிறைவேறுவது வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்திற்கும், எல்லா விதமான நன்மைகளுக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது என்பதை ஒரு வேத பகுதி நமக்கு அழகாக விளக்குகிறது. நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி அதனுடைய 3வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாந்தி திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். சரியா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போ வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுவோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும், நம்ம வாழ்க்கையிலும் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு, அந்த நேரத்தில் அது நடக்கும். ஆனால் அவர் தருகிற நேரத்தில் நாம் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில சில வாசல்களை திறக்கும் போது அந்த வாசல் வழியாக உள்ளே பயணிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம அந்த நேரத்தில் வேற எதையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது.
நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் போயிட்டோம்னா அவர் திறக்கிற வழிகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு போய்விடும். அதனால தான் நம்ம எப்போ சொல்றோம், தேவனுக்கு பிரியமாகவே நடக்க வேண்டும், தேவன் விரும்புகிற பிரகாரம் நம்ம நடக்க வேண்டும். உலகத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அவர் விரும்புகிற பிரகாரம் நடந்துட்டு இருக்கும்போது எப்போ கர்த்தர் வழி திறப்பாருன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு பயந்து நமக்கு தேவன் கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இதில் நம்ம ரொம்ப ஆணித்தரமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தான் எல்லா வாசல்களையும் திறக்கிறது. அப்போ நம்ம அது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாய்ப்புகளை நம்ம தவற விடவே கூடாது. தவற விட்டால் அதுக்கு பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தருக்கு பயந்து நமக்கு கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்த வேண்டும். ஆமென். அப்போ கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக வாசல்களை திறப்பார். அந்த நேரத்தில் நீங்க வேற ஒரு காரியத்தில் போய் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா தேவன் திறக்கிற வாசல்ல நீங்க எப்படி அனுபவிக்க முடியும்? நான் சொல்றது எத்தனை பேர் சரியா படுது? தேவன் ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு காரியத்தில் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நேரத்தில் நம்ம வேற காரியங்கள்ல, உலக பிரகாரமான காரியங்கள்ல என்கேஜ்டா இருக்கும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாசல்கள்ல நம்ம எப்படி பயணிக்க முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலத்தை கையில வச்சிருக்கிறவர் கர்த்தர். காலத்தை கையில வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். அப்போ நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்க அந்த கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்கன்னா எல்லா காலத்திலையும் கர்த்தர் நேர்த்தியா உங்களை நடத்துவார். எப்படி? காலமும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படின்னா நானும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து கர்த்தருடைய நேரமும் அவருடைய கரத்தில் இருக்குமானால் அவர் கரெக்டாக நடத்திட்டே போவார். காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நான் கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியே இருந்தா எப்படி அவர் நினைக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் திறக்கிற வழிகள் எப்படி என் வாழ்க்கையில வரும்? புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? அப்போ எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனா நானும் கர்த்தருடைய கரத்தில் வந்துட்டேன்னா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, பிறக்க ஒரு காலம். அப்ப நம்ம பிறக்கிறது யாருடைய தீர்மானத்தின்படி பிறக்கிறோம்? அடுத்தது இறக்க ஒரு காலம். அப்ப ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போறது யாருடைய தீர்மானத்தின்படி போகிறோம்? அவர் ஒரு காலம் வச்சிருப்பாரு. நம்மளே பாதியில் என்ன செய்யக்கூடாது, நான் போறேன் பிசாசு மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. பிசாசு தான் சொல்ல ஜெபம் பண்ணும்போது நான் போறேன் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நான் போறேன், எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, இந்த உலகத்தில் நான் வாழ்றது பிடிக்கல, எனக்கு உள்ள ஒரே கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமா இருக்குன்னா நிறைய கஷ்டப்படுற ஜனங்கள் இடத்துல நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகள் எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க தெரியுமா? நம்ம இங்கிருந்து நான் போறேன் இல்லை. ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அந்த நாளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம போகக்கூடாது. ஹலோ, எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அவரே உங்களை திருப்தியாக்கி அழைத்து செல்வார். சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி. நீடித்த நாட்கள் உங்களை, நம்ம சாப்பாட்டில் தான் திருப்தி கேட்டிருப்போம், ஆனால் கர்த்தர் எதில் திருப்தி தருகிறாரு? 91 அதனுடைய 16 வசனம், சங்கீதம் 91 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நிறைய பேர் இந்த மரண பயத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை கரெக்டாக வரும். எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. நீங்கள் விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையில் கர்த்தர் திருப்தியாய் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். அதுக்கு நம்ம யாருடைய கரத்தில் இருக்கணும்? அந்த சங்கீதம் 91 முதல் வசனம் என்ன சொல்லுகிறது?
உன்னதமானவர்களுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீடித்த நாட்கள் உண்டு. அது திருப்தியா வாழ வைப்பார். நீங்க ஆண்டவரை நான் திருப்தியா வாழ்ந்துட்டேன் போதும் சொல்லி எடுக்கக்கூடிய அளவுல ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். இப்ப போதும் ஐயோ ஆண்டவர் முடியலப்பா போதும், அது இல்லை. ஆண்டவரை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன்ப்பா, நீங்க தந்த நாட்கள் எல்லாம் சந்தோஷமா நான் இருந்துட்டேன், இனி உங்க பாதத்துல வர விரும்புகிறேன் என்று நாம் திருப்தியாய் சொல்லுவது வரைக்கும் கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அதான் இங்க வசனம் சொல்லுங்க. அப்ப பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்க சந்தோஷமா இருந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நன்மை செய்கிறவர்களா இருந்தால் உங்க வாழ்க்கையில அதினதின் காலத்துல எல்லாம் நேர்த்தியா நடக்கும். ஹல்லேலூயா. கரெக்டா நடக்கும். நீங்க கர்த்தருடைய கரத்துல மட்டும் இருந்தா போதும். எதை பத்தி யோசிக்காதீங்க, உங்க பிள்ளைகளை பத்தி யோசிக்காதீங்க, பாரப்படாதீங்க, முயற்சி செய்யுங்க. ஐயோ என்ன செய்வேன் அப்படி ஆளாதீங்க. நீங்க கர்த்தருடைய கரத்துல இருந்தா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். கரெக்டா நடக்கும். கரெக்டான நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரெக்டான நேரத்தில் உங்க பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார். கரெக்டான நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த கட்ட உயர்வு கொண்டு போவார். நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும், அதுதான் முக்கியம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தேவாவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையானதை செய்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்குமானா அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை ரட்சிப்பார். இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்க கொஞ்சம் கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். காத்திருப்பது என்று சொல்லும்போது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தரிடத்துல உண்மையா ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வார். நம்முடைய கடமைகளை நம்ம சரியா செய்வது தான் என்னது? காத்திருக்கிறது. ஆமென். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்ற காரியத்தை நாம் இப்பொழுது தியானித்தோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமி சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். அப்போ நாம் கர்த்தருடைய கிரியையா இருக்கும்போது கர்த்தர் சின்னவர்களா இருக்கிற, அதாவது சிறியவர்களா இருக்கிற, ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற நம்மை கர்த்தர் பலத்தவர்களாக மாற்றி அதை எப்ப நடப்பிக்கிறாரு? ஏற்ற காலத்தில் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதுல 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உன் ஜனங்கள் நீதிமான்களும். அப்ப யார ஆண்டவர் பலத்த ஜாதியா மாத்துறாரு? நீதிமான்களை கர்த்தர்
பலத்த ஜாதியா மாத்துறாரு. அது ஏற்ற காலத்தில் நடக்கும். ரெண்டாவது அந்த 21 வசன கடைசியில் பார்க்கிறோம், என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அப்ப கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் ஏசாயா 64:8 நம்முடைய மெயின் வசனத்திலேயே, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின். அதன் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் இத்தனை நாட்களா. அவரால் உருவாக்கப்பட்டு, அவரால் வேறு பிரிக்கப்பட்டு, அவரால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிற அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிற நம்மை கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். அதை எப்ப மாற்றுகிறார்? ஏற்ற காலத்தில். ஏற்ற காலத்தில். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பாதப்படியில உருவாக்கப்படுவது விருதாவாய் அல்ல. நீங்க கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிப்பது, ஆராதிப்பது, வசனங்களை தியானிப்பது விருதாவாய் அல்ல. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். ஏற்ற காலத்தில் உங்களை 1000ஆய் மாற்றுவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை அதிகமாய் பெருக பண்ணுவார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இத்தனை நாள் நீ இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்தியே, என்ன பயன் உனக்கு கிடைத்தது? என்ன நன்மை உனக்கு கிடைச்சது? என்ன ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சது? நீங்க தைரியமா சொல்லணும், ஏற்ற காலத்துல கர்த்தர் இந்த சின்னவனாகிய என்னை, இந்த எளியவனாகிய என்னை கர்த்தர் 1000ஆய் மாற்றுவார், பலத்த ஜாதியாய் மாற்றுவார். அது கரெக்டான நேரத்தில் ஏற்ற வேளையில அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆபகுக் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபகுக் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் வரும். வருமா வராதான்னு கேட்காதீங்க, நிச்சயமா வரும். கொஞ்சம் காத்துருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, அதுக்காக கொஞ்சம் உழைங்க, அதுக்காக கொஞ்சம் ஜெபிங்க. கர்த்தாவே, நீர் எப்பொழுது செய்ய போகிறீர்? உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வரும், நீ காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் சிலர் உங்களுடைய இருதயத்தில் கேள்வியை கேட்கலாம், அப்பா எப்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில உயர்வுகள் வரும்? எப்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில மேன்மைகள் வரும்? எப்ப ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்கும்? எப்ப ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்போ என் நிலைமைகள் மாறும்? எப்போ என் கஷ்டங்கள் மாறும் என்று நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் வரும், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நிச்சயமாக உன் வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாகும். நீ கொஞ்சம் என் சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து அதை தான் சொல்லுகிறார், நிச்சயமாய் வரும். ஏற்ற வேளையில கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதி ஆமகத்தில் பார்க்கும்போது நோவா என்ற தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷன் இடத்துல ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த நோவாவுடைய பேழையை பற்றியும், நோவாவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி பாதுகாத்தார் என்பதை பற்றியும் வருகிறது. நீங்க வீட்டில் போய் தயவாக இதை வாசித்து பாருங்கள். இந்த நோவாவை பற்றி வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் திடீர்னு சொல்லுகிறார், இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். என்ன சொல்றாரு? பூமியை நான் அழிக்க போகிறேன், நீ என் பார்வையில் அருமையானவன். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். எனவே தான் கர்த்தர் இதுவரை பாதுகாத்து வச்சிருக்கிறார், இனியும் பாதுகாப்பார், இன்னும் உயர்த்துவார். இப்போ நோவா கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஒரு மிகப்பெரிய பேழையை கட்டுகிறார். மிகப்பெரிய பேழை கட்டி அவரும் அவருடைய குடும்பத்தினரும் சில மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள்ளாக வைக்கப்படுகிறார்கள். கர்த்தரை அந்த பேழையை என்ன செய்கிறார்? அடைக்கிறார். இப்போ தண்ணீர் வருகிறது, மேலிருந்து ஊற்றுக்கண்கள் திறக்கிறது, கீழிருந்து ஊற்றுக்கண்கள் திறக்கிறது, ஜலம் மிகுதியாக பெருகிறது. இந்த பூமியில இருக்கிற உயரமான மலைகளை விடவும் அதிகமாக தண்ணீர் என்ன செய்கிறது? முழுவதுமாக பரவி இருக்கிறது. ஒரு ஜீவராசிகள் இல்லாதபடிக்கு எல்லாம் அழிக்கப்பட்டது, முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இப்பொழுது நோவா பேழைக்குள்ளாக அவனும் அவனுடைய குடும்பமும் மிருக ஜீவன்களும் இருக்கிறார்கள். நாட்கள் போகிறது, தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இப்போ இத்தனை நாட்கள், அநேக நாட்கள் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளாக இருக்கிறது. இப்போ 14ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2ஆம் மாதம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் மிருகங்களும் பூமியில் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். ஹல்லேலூயா. இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால மறுபடியும் கர்த்தர் அந்த பேழையை திறக்க செய்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்ப திறக்கும் என்று நோவா காத்திருந்தார். ஒரு விஷயம், ஒரு பறவை அனுப்பி பார்க்கிறார், எல்லாம் ஓகே ஆயிடுச்சா, இனி வெளியே போக முடியுமா? ஆனா ஏற்ற வேளை வருவது வரைக்கும் நோவாவின் பேழை திறக்கப்படவில்லை. திறக்கப்படுமா? திறக்கப்படும். வாசல்கள் திறக்குமா? திறக்கும். எப்ப திறக்கும்? கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருக்கிறார், அந்த வேலையில கண்டிப்பாக திறக்கும். இன்னைக்கு நாம அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, எப்ப நடக்கும்? எப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் மாறும்? கண்டிப்பா மாறும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆனா கொஞ்சம் அவருக்காக பேழைக்குள்ள காத்திருங்கள். கொஞ்சம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்பார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாண வீட்டை பற்றி பார்க்கிறோம். அங்க ஒரு குறை உண்டாகிறது, திராட்சரசம் குறைபட துவங்குகிறது. இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், இப்படி திராட்சரசம் குறைபட்டு விட்டது, என்ன செய்கிறது அப்படி என்று. அப்போ இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, என்னுடைய நேரம் இன்னும் வரல, என் நேரம் வரும்போது அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், 6 கற்சாடிகளை வைங்க, அதுல தண்ணீரை நிரப்புங்க, இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்க. அவங்க கொடுக்கும் போது அதை வாங்கி குடிக்கிறார்கள். வந்த விருந்தினர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரும் முதல்ல நல்ல திராட்சரசத்தை கொடுத்துட்டு அப்புறம் ருசி குறைந்ததை கொடுப்பார்கள், ஆனா நீங்க நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லுகிறார்கள். தேவன் செய்வது அப்படிதான் இருக்கும். தாமதித்தாலும் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும். கொஞ்சம் தாமதிக்கலாம், ஆனா ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இதை உங்களுடைய குடும்பங்களில, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியான நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். சரியான நேரத்தில் உங்களை உருவாக்குவார். உருவாக்கி சரியான நேரத்தில் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவரே, நிறைய நாளா உருவாக்கப்பட்டு இருக்கிறேன், நிறைய நாளா கர்த்தர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறீர், நிறைய நாளா என்னை நீர் மெருகேற்றி கொண்டிருக்கிறீர், எப்ப நான் பயன்படுவது, எப்ப ஆசீர்வாதமா இருப்பது, எப்ப நன்மைகளை அனுபவிப்பது? கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களுக்காக சில வாசல்களை திறக்கும் போது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள். நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த ஏற்ற வேளைக்காக நாம் கர்த்தருடைய பாதப்படியில் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை திருப்தியாக வாழ வைப்பார்.